மருந்த நம்புனீங்கன்னா, உங்களுக்கு பாசம் இல்லாம போயிரும். அன்பு இல்லாம போயிரும். அன்போட அடிப்படைங்கிறது என்னது? என்னுடைய உடம்பை நான் பார்த்துக்கொள்வது. என்னுடைய உடம்ப நான் கவனிக்கணும். என் அதுதான் அன்பின் ஆரம்பம். என் உடம்பே நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னா, நான் வந்து சிகரெட் பிடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு பாசமே இருக்காது. அப்போ நான் மற்றவங்களையும் பார்த்துக்க மாட்டேன். குடும்பத்தில் உள்ளவங்களையும் சரி, நண்பராக இருந்தால் யாராக இருந்தாலும் அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். அப்போ அன்புங்கிறது நான் என்ன கவனிக்கிறது தான் அப்படிங்கிறது ஆகுது. இப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு நோய் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மாத்திரையை போட்டுட்டு அவர் அந்த வேலையை செய்கிறார். இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, டெய்லி ஒரு மாத்திரையை போட்டுக்கிறாரு. மாத்திரையை போட்டுட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குது. அவரிடம் அந்த ஒரு நோய் இருப்பதே அவருக்கு தெரியாமல் பார்த்து கொள்கிறது. நோய்க்கு மருந்து சாப்பிட்டா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தனது உடலுக்கு சம்மந்தமில்லாத வேலைகளில் செஞ்சிட்ருக்கார். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, விஞ்ஞானியாக இருக்கார், ஆனால் அவருக்கு சுகர் இருக்குது. சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுடுறாரு. மாத்திரை போட்டால் அந்த சுகரை மறந்துடுறாரு. சுகரை மறந்துட்டு இவர் விஞ்ஞானத்தில் கவனத்தை செலுத்துகிறார். ஆனால் அந்த மாத்திரை போட்டால் அந்த சுகர் குணமாகுதா? இல்லை. அந்த சுகர் அன்றைய தினம் அவரது கவனத்தை திசை திருப்பாமல் அந்த சுகரை மறந்துடலாம். சுகரை பற்றி நீ கவலைப்படாத, இந்த மாத்திரையை போடு. ஆனால் அந்த சுகர் டெய்லி மாத்திரை போடணும். டெய்லி மாத்திரை போட்டால் நீ சுகரை மறந்துட்டு விஞ்ஞானத்தில் கவனம் செலுத்தலாம். நீ ஒரு இன்ஜினியராக இருக்கிற, ஆனால் உனக்குள்ள ஒரு சுகர் இருக்குது, அல்லது புற்றுநோய் இருக்குது, அல்லது ஆஸ்மா இருக்குது, அதுக்கு இந்த மருந்தை சாப்பிடு. மருந்தை சாப்பிட்டுட்டா நீ அந்த நோயை மறந்துட்டு உன் தொழிலில் கவனம் செலுத்தலாம். ஆனால் அந்த நோய் முற்றிலும் குணமாகிற மாதிரி மருந்து இங்கே இல்லை. அப்போ எப்போ நோய் குணமாகும் அப்படின்னா, முழுக்க உன் கவனம் உன் நோயில் தான் இருக்கணும், உன் உடம்புல தான் இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான கவனம் நம்ம உடம்பு மேலே திரும்பாததுக்கு என்ன காரணம்? மருந்து தான் காரணம். நீங்கள் மருந்தை நம்புறீங்க. அந்த மருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எப்போ நோய் குணமாகும் அப்படின்னா, உடம்பை பற்றி நீ சிந்திக்கணும். உன் உடம்பை பற்றி நீ எப்பவும் கவலைப்படணும், எப்பவும் பராமரிக்கணும். நம்ம உடம்பை பற்றியே அதுக்கு எது தடையாக இருக்குது? மாத்திரை, மருந்து. ஒரு மாத்திரையை போட்டால் நீ நோயை மறந்துடுற. ஒரு உதாரணத்துக்கு ஒரு தைராய்டு பேஷண்ட்டாக அவங்களுக்கு வந்து மாத்திரை போடலைன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாத்திரையை போட்டுட்டா உன் உடம்பை நீ மறந்துடலாம். மறந்துட்டு நீ வேற ஒரு தொழிலை செய்யலாம். நீ ஒரு இன்ஜினியராகவோ அல்லது மெக்கானிக்காவோ அல்லது விஞ்ஞானியாவோ ஒரு ஆராய்ச்சியாளராகவோ அல்லது கோடீஸ்வரராகவோ பணத்தை தேடுறதுக்கு அதில் நீ உன் கவனத்தை செலுத்துருவ. அப்போ மருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பெயின் கில்லராக தான் இருக்குது. இன்றைக்கி உனக்கு அந்த நோய் மூலம் ஏற்படுகிற வலியை உனக்கு தெரியாமல் பார்த்து கொள்கிறது. உனக்கு தெரியாமல் உன்னுடைய கவனமெல்லாம் நோய்க்கு சம்மந்தம் இல்லாமல் வேறொரு விஷயத்தில் போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நோய் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். ஒவ்வொரு நாளும் அந்த நோய் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இங்கே மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. நல்ல ஒரு வியாபாரமாக மாறுது. அதனால் உன் உடம்பு மேலே உனக்கு அக்கறையே வராது, ஒரு பாசமே இருக்காது. நோயாளிகளுக்கு பாசமே இருக்காது, மற்றவங்க மேலேயும் பாசம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் நோய் வந்து ஒரு மரண பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நோய் வந்துருச்சு, நம்ம அவ்வளோதான், ரொம்ப வலியை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க மாதிரி நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நிம்மதியாக இருப்பாங்க, ஒரு மலையில் குளிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, எதை பற்றியும் பயப்பட மாட்டாங்க. ஆனால் நோயாளிகள் எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவாங்க. பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது, சளி பிடிச்சிடும், அதை பிடிச்சி இதை பிடிச்சின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. அதிகமாக உடனே மாத்திரை போட்டுகிட்டே இருப்பாங்க, போட்டால் தான் சரியாகும். இந்த மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்போ அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து மாத்திரை போட்டுட்டாங்கன்னா உடம்பை பற்றியே மறந்துடுவாங்க. தனக்கு ஒரு சுகர் இருக்குது, அல்ல ஆஸ்மா இருக்குது, புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிறதே மறந்துட்டு, காரணம் அவங்க மருந்து சாப்பிட்றாங்க. அந்த மருந்து என்பது அவர்களிடம் உள்ள பிரச்சனையை மறக்கடிக்க செய்கிறது. அவர்கள் தங்கள் உடலில் உள்ள நோயை மறந்துவிட்டு பணத்தை தேடுகிற வேலைகளில் கவனத்தை செலுத்துகிறார்கள். ஒரு விஞ்ஞானியாக இருக்காங்க. ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு, ஆராய்ச்சி பண்ணுறாரு, விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆனால் இவர் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது. என்னது, இவருக்கு சுகர் இருக்கலாம், ஆஸ்மா இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம். அதை பற்றி இவருக்கு கவலையே இல்லை. ஏன்னா அது பற்றின கவலையை இந்த மருந்து தடுத்து விடுகிறது. காலையிலனா இவ்வளோ மருந்து. ஒரு இதய நோயாளி இருக்கார் அப்படின்னா, இதயத்தில் வந்து பைப்பை ஏதோ வந்து வால்வு வச்சுருப்பாங்க, டியூப் வச்சுருப்பாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ மருந்து சாப்பிட்ணும். மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா டெய்லி சாப்பிட்டு தான் ஆகணும். மாத்திரை சாப்பிட்டுட்டு அவர் வந்து பணத்தை தேடுகிற வேறு விஷயங்களில் கவனத்தை செலுத்துவார். வேறு விஷயத்தில் சுதந்திரமாக கவனத்தை செலுத்துவதற்கு இந்த மருந்துகள் அவருக்கு உதவியாக இருக்கிறது. மருந்து போடலைன்னா என்னாகும்? ஒரு மருந்தே இல்லைன்னா என்னாகும்? இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் வந்து மருந்தே இல்லைன்னா அந்த சுகர் அவருக்கு அதிகமாகி அந்த உடம்பை பற்றியே தான் யோசிப்பாங்க. அவங்களால அதை தவிர்த்து விட்டு பிற விஷயங்களை யோசிக்க முடியாது. ஒரு புற்றுநோயாளி இருக்கார் அப்படின்னா அவர் மருந்து சாப்பிட்லன்னா என்ன ஆகும்?
அவர் உடம்பை பற்றி தான் அவர் யோசிப்பார். அந்த புற்றுநோய் என்பது ஒரு உடலில் ஒரு வலியை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த வலியை என்ன பண்ணும், உடம்பு மேலே கவனத்தை செலுத்தும். என்னடா அந்த வலியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி உடம்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவார். உடம்பு மேலே ஒரு அக்கறை வரும், பாசம் வரும். அதை தவிர்த்து விட்டு வேறு எந்த தொழிலையும் பண்ண முடியாது, வேறு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. அப்போது உடம்பு மேலே ஒரு பாசம் வரும், உடம்பு மேலே ஒரு அக்கறை வரும். இப்போது ஒரு மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு வந்து வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உங்கள் தொழிலில் நிம்மதியாக இருப்பீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, எனக்கு நகை வேண்டாம், அது வேண்டாம், என் கூட உட்காந்து பேசு, அப்படி அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற பொண்டாட்டி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அவர்கிட்ட உட்காந்து பேசி தான் ஆகணும். இந்த மருந்து மாத்திரை மாதிரி தான். நீங்கள் ஒரு பொண்டாட்டிக்கு வந்து நகைகளை வாங்கி கொடுக்குறதும், வேலைக்கு போக வேண்டாம், சலுகைகளை கட்டி டிவி அது இதுன்னு வாங்கி கொடுத்து அவளை வந்து அமைதியாக வச்சுருக்கீங்க. ஒரு மருந்து மாத்திரை மாதிரி. இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ என் கூட உட்காந்து பேசணும் அப்படின்ட்டு ஒரு பொண்டாட்டியாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? இந்த இந்த ஆடம்பரத்தின் மூலமாக ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியாது. அப்போது உன் மனைவி மேலே உனக்கு அன்பு இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அந்த மனைவிக்கு இருக்கிற அந்த ஆடம்பர வாழ்க்கை மீதான ஆசை. ஆடம்பர வாழ்க்கை மீது ஒரு மனைவியிடம் இருக்கிற ஆசை என்ன ஆகுது அப்படின்னா, உனது மனைவிக்கும் உனக்கும் அன்பு இல்லாமல் செய்து விடுகிறது. அவளுக்கு வந்து அதை வாங்கி கொடுத்துற, அதை நகையில் வாங்கி கொடுத்துற, பணத்தை கொடுத்துற, போய் ஷாப்பிங் போய்ட்டோம் அப்படின்னு சொல்லி அவளை டைவெர்ட் பண்ணி போகிறதுனால என்ன ஆகுது? அவளை சமாளிக்க முடியுது. சமாளித்து நீ உன் வேலையில் ஒரு விஞ்ஞானியாவோ அல்லது இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இருக்கிற, உன்னால் இருக்க முடியுது. அதுவே ஒரு பெண் வந்து நீ என்கிட்ட டெய்லி பேசணும், அடிக்கடி எனக்கு ஃபோன் பேசணும், பேசிகிட்டே இருக்கணும், என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டானா என்ன ஆகும்? உன்னால் இன்ஜினியராக இருக்க முடியாது, இதாக இருக்க முடியாது. ஆனால் உன் மனைவிகிட்ட நீ பாசமாக இருப்ப. அப்போது இந்த பாசத்துக்கு எது தடையாக இருக்குது? ஆடம்பர ஆசை இருக்குல்ல, உன் மனைவியிடம் இருக்கிற ஆடம்பர ஆசை, அப்போ உன்கிட்ட இருக்கிற ஆடம்பர ஆசை. அதனால தான் நீ எப்போ பார்த்தாலும் பணத்தை தேடி போயிட்டே இருக்க. உன் மனைவிக்கு அந்த ஆசை இருக்குது. அந்த ஆசையை வந்து இதாக வச்சுக்கிட்டு அவளுக்கு அந்த ஆடம்பர தேவையை பூர்த்தி பண்ணி அவளை சமாதானப்படுத்தி வைக்கிற. அது என்ன ஆகுது? கடைசியில் உனக்கும் உன் மனைவிக்கும் இடைமையான உறவை தடை செய்கிறது, பேசிக்கொள்வதை தடை செய்கிறது, நேரம் குறைகிறது, அன்பு பாசம் என்பது குறைகிறது. அப்போது அந்த மனைவிக்கும் சரி உனக்கும் சரி ஆடம்பர ஆசையே இல்லைன்னா, ஆடம்பரத்திற்கு உனது மனைவி மயங்கவில்லை என்றால், உன் மனைவி என்ன நினைக்கிறா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, புடவை நகைலாம் தேவையில்லை, உன் பணம் எனக்கு தேவையே இல்லை, நானும் சம்பாதிக்கிறேன், நீ என்கிட்ட உட்காந்து பேசு பழகு அப்படின்னு சொன்னான்னா, நீ என்ன ஒன்னாலையும் வந்து ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி ஓட முடியாது, பணத்தையே அதிகமாக சம்பாதிக்க முடியாது, ஒன்னாலையும் சம்பாதிக்க முடியாது, உன் மனைவி அதுக்கும் மயங்கவும் மாட்டாங்க. அப்போ நீ நல்லா பேச ஆரம்பிச்சிருவ. உன் மனைவியோட எதிர்பார்ப்பு என்ன? பேசு என்கிட்ட, பழகு என்கிட்ட, பக்கத்தில் இரு அப்படிங்கிறது தான். அப்போது அன்பு பாசம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்போது ஆடம்பர ஆசைங்கிறது ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையான அன்பு பாசத்தை குறைத்து விடுகிறது, இல்லாமல் செய்கிறது. இல்லாமல் அதுபோல் தான் இந்த மருந்து மாத்திரைகள் என்னப்படுது, உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறையை அது இல்லாமல் செய்து விடுகிறது. இல்லாமல் வேறொரு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை நீ பண்ணிகிட்ருக்கிற. விஞ்ஞானத்தை பற்றி, விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க. உன் உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருக்குது, உடம்புல நோய் இருக்குது, அதை பற்றியெல்லாம் மறந்துட்டு நீ விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க, அல்லது ஒரு இன்ஜினியரிங்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க, அல்லது இன்னும் பணத்தை வியாபாரத்தில் முன்னேறணும் அப்படிங்கிற பற்றி. ஆனால் உன் உடம்புல ஒரு சுகர் இருக்குது. காரணம், உன் சுகரை மறந்துட்டு நீ வந்து நிறைய பணங்களை சம்பாதிக்கணும், வியாபாரம் பண்ணணும், நான் விண்வெளி ஆராய்ச்சி அடுத்து அப்படின்னு திட்டமிடுவதற்கு என்ன காரணம்? நீ உன் உடம்புல இருக்கிற நோய்க்கு நீ தினசரி சாப்பிடுகிற மருந்து தான் காரணம். மருந்து மட்டும் இல்லை என்றால் என்ன நடக்கும்? மருந்து மட்டும் இல்லைப்பா, உன் சுகருக்கு உனக்கு மருந்து இல்லை, உன் இதய நோய்க்கு மருந்தே இங்கே இல்லை அப்படின்னா வேறு வழியெல்லாம் உன் உடம்பை பற்றி தான் நீ யோசிப்ப. மருந்துகள் என்பது உன் உடம்பை பற்றி உன்னை யோசிக்க விட மாட்டேங்குது. உன் உடம்பு மேலே உனக்கு நீ அக்கறையாக இருக்க விட மாட்டேங்குது. அக்கறையாக இருக்குது. அப்போ வந்து மருந்தே இல்லைன்னா அப்போ அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நீ யோசிப்ப. என்ன யோசிப்ப? நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், உடம்புக்கு தேவையான உணவுகளை சாப்பிடணும், உன் உடம்புல இருக்கிற நோயை ஊக்குவிக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருப்பேன். இப்போ மருந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, என்ன வேணாலும் சாப்பிட்லாம், நீ சுகர் பேஷண்ட்டா என்ன வேணாலும் சாப்பிட்லாம்ப்பா, விருந்து அதுன்னு நல்லா சாப்பிட்லாம், ஒரு மாத்திரை போட்டால் சரியாக போயிடும். மருந்துகள் என்பது உன் உடலில் இருக்கிற பிரச்சனையை பற்றி உன்னால் கவலைப்படாமல் விடாமல் பண்ணிடுது. மருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படிங்கிற மனப்பான்மை தான் உனக்கு தரும். அன்பு பாசம் என்பது இல்லாமல் போயிடும். அன்பு பாசத்தோட அடிப்படையை உன் உடம்பு மேலே நீ வச்சுருக்கிற அக்கறை, உன் உடம்பு மேலே ஆரோக்கியத்து மேலே நீ வச்சுருக்கிற அக்கறை, அதுதான் அன்பு பாசத்தோட அடிப்படை. அப்போ அதை தான் இது என்ன பண்ணுது? உன் உடம்பை நீ அக்கறையாக பார்த்துக்க விடாமல் இந்த மருந்து என்ன பண்ணுது?
மருந்துங்கிறது இந்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, நீ எப்படி வேணாலும் இருப்பா, நான் உங்களை பார்த்துக்குறோம், எங்களுடைய மருந்து உங்களை பார்த்துக்கும், உடம்பை பற்றி நீ கவலையப்படாத, உன் தொழிலை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, மருந்தை கொடுத்து மனிதர்கள் தங்கள் உடலை பற்றிய கவலை எதுவும் இல்லாமல், தங்கள் உடலில் உள்ள நோய்களை பற்றிய கவலை எதுவும் இல்லாமல் வேறொரு தொழிலில் பணத்தை தேடுவதற்கு சுதந்திரமான வழியை ஏற்படுத்தி தருகிறது. இல்லை மருத்துவர்கள் இந்த இதை சாப்பிட்டா உன் நோய் நிரந்தரமாக குணமாகும், இதை சாப்பிட்ருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்படி இதாக இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. அன்னன்னைக்கு நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாமே தவிர நோயை நிரந்தரமாக குணப்படுத்துவதற்கு இங்கே மருந்துகள் இல்லை. எப்போ நோய் குணமாகும் அப்படின்னா, இந்த உடம்பு மேலே நாம் நேரடியாக கவனம் செலுத்தணும். உன் உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்துவதற்கு நீ மருத்துவராக மாற வேண்டும். அப்போ தான் நோய் குணமாகும். ஒவ்வொருத்தரும் மருத்துவராக மாறணும். யாரோ ஒருத்தர் அவர் பார்த்துப்பார் என் உடம்பை பற்றி, நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் உன் உடம்புல உள்ள நோய் குணமாகாது. இன்னொருத்தரை நீ நம்பக்கூடாது. அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, உனக்கு நோய் குணமாயிட்டாக்கா எப்படி நாங்கள் முன்னேறுறது, நாங்கள் தொடர்ந்து பணம் சம்பாதிப்பது அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. இல்லை அவங்க உண்மையிலே நோயை குணப்படுத்தணும்னு நினச்சா கூட அவங்களால அது முடியாது. எப்போ நோய் குணமாகும் அப்படின்னா, நம்ம உடம்பு மேலே நாம் கவனம் செலுத்த நாம் நேரடி கவனம் செலுத்த வேண்டும். நாமே மருத்துவராக வேண்டும். அப்போ தான் அந்த உடம்புல நோய் வராது. ஏன் நோய் வந்தது அப்படின்னா, நம்ம உடம்பை நாம் கவனிக்காமல் போனதுனால தான் நோய் வந்தது. நோய் வந்த பிறகும் நம்ம உடம்பை நாம் கவனிக்கிறதில்ல. மருந்துகளை சாப்பிட்டு மருத்துவர்கிட்ட போய் நம்ம எப்போவுமே நம்ம உடம்பை பற்றி கவலைப்படாமல் வேறொரு விஷயத்தை பற்றி கவலைப்படுவதால் தான் நமது உடலில் நோய் வந்தது. நோய் வந்த பிறகும் அது ஏன் குணமாக மாட்டேங்குது அப்படின்னா, நீ எப்போவுமே உன் உடம்பை பற்றி கவலைப்படுறதில்லை, நேரடி கவனம் செலுத்துவதில்லை. மருந்துகள் என்பது அந்த கவனத்தை தடை செய்கிறது. நோயை மறந்துவிட்டு சம்பந்தமில்லாத வேறொரு விஷயங்களில் நீ கவனம் செலுத்துவதற்கு இந்த மருந்துகள் காரணமாக இருக்கிறது. அதனால் அந்த மருந்தை நீ முழுமையாக நம்பின அப்படின்னா உன் உடம்பில் இருக்கிற நோய் என்பது குணமாகாது, வளர்ந்து கொண்டே போகும். ஒரு கட்டத்தில் மருந்தால் கூட உன் உடம்பை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலைமை ஆகிடும், கைமீறி போயிடும். அப்போ இறப்பு, அழிவு இருக்கிறது. அதனால் நோயாளிகள் மருந்துகளை நோயாளிகள் நோயை குணப்படுத்த வேண்டுமென்றால் அதைத்தான் அவங்க பிரதானமாக பார்க்கணும். நோயை குணப்படுத்துகிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, உங்களுக்கு நோயை குணப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா விஞ்ஞானத்தை விட்டுருங்க, உங்கள் உடம்பை பாருங்கள். இல்லை மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் மாத்திரைக்கு அது கேட்காது. மாத்திரையவே நீ அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு டோசேஜ் மாத்திரை சாப்பிட்ற அதுக்கு கொஞ்ச நாளைக்கு கட்டுப்படும். அந்த டோசேஜுக்கு அது கட்டுப்படாது ஒரு கட்டத்தில். அப்போ டோஸை இன்னும் அதிகப்படுத்தணும். இப்படி மருந்துகளோட வீரியத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் உன் உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடும். இந்த வீரியம் மிகுந்த மருந்துகளால் உனக்கு ஏற்படுகிற பாதிப்பு ஒரு கட்டத்தில் மாத்திரை மருந்துகளுக்கு உன் உடம்பில் இருக்கிற நோய் கட்டுப்படாது. மாத்திரை மருந்துகளை உனது உடலில் இருக்கிற நோய் வெற்றி பெற்றுவிடும், நீ தோற்று விடுவாய். அப்போ நீ எதற்காக நீ மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டா, நான் விஞ்ஞானியாக இருக்கிறேன், எனக்கு ஆராய்ச்சி தான் முக்கியம், நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன், எனக்கு தொழிற்சாலை அல்லது கட்டடங்கள் கட்டணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, அதுதான் முக்கியம்ன்ட்டு கடைசியில் என்ன பண்ண, மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்த. உன் உடம்பு மேலே நீ நேரடியாக அக்கறை, எப்போ பார்த்தாலும் உன் உடம்பை நீ கவனிக்கிறதே இல்லை. அதுக்கு இந்த மருந்து மாத்திரைகள் காரணமாகவும் தடையாகவும் இருந்தது. கடைசியில் என்ன ஆகுது, நோய் இன்னும் வீரியமாகி கடைசியில் நீ உன்னுடைய வேலையை செய்ய முடியும். எதற்காக நீ எதை காரணம் காட்டி உன் உடம்பு மேலே நீ கவனம் செலுத்தாமல் இருந்தியோ அதையே செய்யாமல் போயிடும், அதையே உன்னால் செய்ய முடியாமல் போயிடும். அதனால் மருந்துகள் என்பது நம்ம உடம்பு மேலே இருக்கிற நமக்குள்ள அக்கறை இருக்குல்ல, அதை தடை செய்கிறது. மருந்து நாம தான் நம்ம உடம்பு பார்த்துக்கணும். அதற்கு இந்த மருந்து என்ன பண்ணுது, நம்ம உடம்பை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு நமது கவனத்தை திசை திருப்பி அப்போ நமக்கே நம்ம உடம்பு மேலே நமக்கு அன்பு பாசம் இல்லாமல் செய்து விடுகிறது. அதுதான் அப்போ அவங்களுக்கு மற்றவங்க மேலே அன்பு பாசம் என்பது இல்லாமல் போயிடும். மருந்து சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நோயாளிகள் தான் மருந்து சாப்பிடுவாங்க. நோயாளிகளுக்கு தன் மீதும் அன்பு இருக்காது, மற்றவங்க மீதும் அன்பு இல்லை. எப்போ அந்த அன்பை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் முழுக்க அந்த நோயை குணப்படுத்துகிற அந்த வேலையை நாம் தான் செய்யணும். நாம் அனைவரும் மருத்துவராக வேண்டும். நோயாளிகள் அத்தனை பேரும் தனது உடலில் உள்ள நோயை குணப்படுத்துகிற ஒரு மருத்துவராக மாற வேண்டும். மருத்துவர்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஊரில் உள்ள நோயாளிகளோட நோயை குணப்படுத்துவார் அப்படின்னு, அப்படி கிடையாது. உண்மையான மருத்துவர் யார் அப்படின்னா தனது உடலில் உள்ள நோயை குணப்படுத்த வேண்டும். குணப்படுத்திட்டாக்கா அப்போ நம்ம மருத்துவருங்கிற அந்த நிலையிலேருந்து விடுபட்டுடலாம். நம்ம உடம்புக்கு நாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். நோய்கள் வந்துவிடக்கூடாது என்கிற பாதுகாவலராக நாம் எப்போதுமே இருக்க வேண்டும்.